மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பத்தி ஒரு முக்கியமான கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கு. அந்த பணம் உயரப் போகுதா? வரப்போற அறிவிப்புகள் பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் பத்தியும் இந்த அலசல்ல விரிவா பார்க்கலாம் வாங்க. எல்லாருடைய மனசுலயும் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. இப்போ கிடைக்கிற இந்த 1000 ரூபாய் உரிமைத் தொகை உயரப் போகுதா? பொங்கலுக்கு ஒரு இனிப்பான செய்தி வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது இல்லையா? ஒருவேளை அது இதுவா தான் இருக்குமோ? சமீபத்துல அமைச்சர் ஐ பெரியசாமி சொல்ல இந்த வார்த்தைகளை கேளுங்களேன். பொங்கலுக்குள் உங்களுக்கு இன்னும் மேலும் இனிப்பான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். இந்த இனிப்பான செய்திங்கிறது உரிமை தொகை உயர்வாதான் இருக்குமா? இதுதான் இப்போ எல்லாரோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா இந்த அறிவிப்பை சரியா புரிஞ்சுக்க நாம முதல்ல இந்த திட்டத்தோட பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கணும். எப்படி இது ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சாதான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு புரியும். பாருங்க, இந்த திட்டம் 2021ல ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதியா தான் ஆரம்பிச்சது. ஆனா நிதி சிக்கல்னு சொல்லி 2 வருஷம் தாமதமாச்சு. கடைசியா செப்டம்பர் 2023ல தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. சரி, திட்டம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதோடவே ஒரு பெரிய சிக்கலும் ஆரம்பிச்சது. அதுதான் விண்ணப்பங்களும் நிராகரிப்புகளும். சும்மா யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 3 கோடி பெண்கள் இந்த திட்டத்துக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. எவ்ளோ பெரிய எதிர்பார்த்து மக்கள் மத்தியில இருந்திருக்குன்னு இதுவே ஒரு பெரிய சாட்சி. ஆனா அந்த 3 கோடி பேர்ல வெறும் 1,13,00,000 பேருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு சொல்லி பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது 3ல் 1 பங்குக்கும் குறைவானவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த சார்ட்டை பார்க்கும்போது தான் அந்த வித்தியாசம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரியுது. விண்ணப்பிச்சவங்க எண்ணிக்கை எங்க இருக்கு, பணம் வாங்குறவங்க எண்ணிக்கை எங்க இருக்குன்னு பாருங்க. நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. இவ்வளவு நிராகரிப்புகளுக்கு அப்புறம் அடுத்ததா வந்தது மேல்முறையீடுகள், அதாவது அப்பீல் பண்ணாங்க. சரி, அதோட நிலைமை தான் என்ன? நிராகரிக்கப்பட்ட பல லட்சம் பேர்ல சுமார் 13 லட்சம் பெண்கள் சும்மா இல்லாம தங்களோட முடிவு தப்புன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அப்பீல் பண்ணாங்க. எப்படியாவது பணம் கிடைச்சிடுங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா இங்க தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். மேல்முறையீடு செஞ்ச இந்த 13 லட்சம் பேர்ல வெறும் 10% பேருக்கு மட்டும்தான் பணம் கிடைச்சிருக்குன்னு சில தகவல்கள் சொல்லுது. அப்போ மீதி 90% பேர், அவங்க நிலைமை என்ன? அவங்க இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதெல்லாம் நடந்தது, அடுத்து என்ன? என்னென்ன அறிவிப்புகள் வரலான்னு எதிர்பார்க்கலாம்? இந்த தொகையை அதிகப்படுத்துறத பத்தி பேசும்போது அரசாங்கத்துக்கிட்ட 2 வழிகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. இங்க தான் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. முதல் ஆப்ஷன், தொகையை நேரா 2000 ஏத்துறது மற்ற மாநிலங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். 2வது ஆப்ஷன், தொகையை 1500 மட்டும் ஏத்திட்டு மிச்ச பணத்துல இன்னும் தகுதியான பல பெண்களை இந்த திட்டத்துல சேர்க்கிறது. இதுல எதை அரசாங்கம் செய்ய போகுது? இந்த திட்டம் கொண்டு வந்த நேரம், இப்போ வரப்போறதா சொல்ற இந்த அறிவிப்புகள், இது எல்லாமே வரப்போற தேர்தல்களை மனசுல வச்சு செய்யப்படுற ஒரு அரசியல் வியூகமாவும் பார்க்கப்படுது. சரி, நான் இப்போ புதுசா விண்ணப்பிக்க முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இப்போதைக்கு முடியாது. புது விண்ணப்பங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் இல்லனா மே மாசத்துல இத பத்தி ஒரு நல்ல அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கலாம். கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு உண்மையிலேயே எது தேவை? ஏற்கனவே பணம் வாங்குற சிலருக்கு தொகையை அதிகப்படுத்துறதா, இல்ல தகுதி இருந்தும் கிடைக்காம இருக்கிற இன்னும் பல லட்சம் பெண்களுக்கும் இந்த உதவி போய் சேர்றதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?